ஜீவன் ஒரு மிக உயர்ந்த கனவுகளுடன் பிறந்தவன். அவன் ஓவியங்களில் உயிர் வாழும் ஆளுமை. ஆனால் அவனது வாழ்க்கை ஒருபோதும் அவனை வாழ வைக்கவில்லை. தந்தை மதுபான அடிமை, தாயார் தினசரி வேலைக்கு செல்வதால் தான் குடும்பம் ஓடுகிறது. ஜீவனின் ஓவியங்களையெல்லாம் நெருப்பில் எரித்த தந்தை ஒரு நாள் கூச்சமின்றி சொன்னான், ஓவியமா, அதுல சாப்பாடு கிடைக்குமா, சென்று கூலி வேலை பாரு. அதிகம் மன உளைச்சலுடன் ஒரு நாள் ஜீவன் ஒரு பள்ளி மலைக்குச் சென்றான். அவன் முடிவெடுத்தான், இங்கேயே என் வாழ்க்கையை முடிக்கலாம். அதனால்தான் அவன் சொல்லாமல் தனிமையில் அழுது கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் ஒரு வயதான கூலி வேலைக்கார அருகில் வந்தார். அவர் கேட்டார், ஏன் அழுற, ஏன் இங்கு நின்றிருக்க? ஜீவன் கதறி அழுதான், எனக்கு வாழ்க்கை இல்லை, என் கனவுகள் நாசமாயிடுச்சு. அந்த முதியவர் சிரித்தார், நீ ஓவியர் தானே, ஒரு மரம் வாரி விட்டதென்று நீ அதை வெட்டிடுவையா? இல்லையே, நீ அதுக்கு தண்ணி ஊத்துவ, காத்திருப்ப, புடிக்கும்னு நம்புவ. அத போலதான் தேவனும் உன்னை விட்டுடல. அந்த வார்த்தைகள் ஜீவனின் உள்ளத்தை தொட்டது. அவன் பின்வந்து வந்த இடத்திலேயே ஓவியங்களை வரைய ஆரம்பித்தான். சாமானிய கூலியாளர்களின் முகங்களை, வறுமையின் அழகு, வாழ்க்கையின் உண்மை, மாற்றம், தேவனின் ஒளி. ஒரு நாள் அவன் ஓவியங்களை தெருவோரம் வைக்க அவனை ஒரு புகைப்படக் கலைஞர் பார்த்தார். அவர் சொன்னார், இதெல்லாம் கலைக்கான கண்ணோட்டமா இல்ல உயிரா? இந்த கண்ணாடி படம் போல உண்மைதான். அவர் அவனை சென்னைக்கு அழைத்தார். மெல்ல அந்த ஓவியங்கள் ஒரு சமூக இயக்கமாக மாறின. வாடும் வாழ்க்கையின் வண்ணங்கள் என்ற பெயரில் கண்காட்சி நடத்தப்பட்டது. ஜீவனின் பெயர் தினசரி பத்திரிகையில் வந்தது. அவனது ஓவியம் லண்டன் வரை சென்றது. அந்த ஓவியத்தில் ஒரு பிள்ளை மழையில் நனைந்து நின்று கருங்குடை இல்லாமல் இளைப்பாறுகிறான். ஆனால் அதன் பின்னே ஒரு பல்லவி, நீர் வந்த பின்தான் பூ பூக்கும், முடிவு தேவனின் திட்டம். ஒரு நாளில் முடிவெடுக்க நினைத்தவன் இன்று நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு ஓவியத்தை இலவசமாக கற்றுத்தருகிறான். அவன் வீட்டில் தந்தை மாறிவிட்டார், மதுவை விட்டுவிட்டார். நான் என் மகனின் படைப்புகள் பாராட்டும் ஒரு நல்ல தந்தை என பெருமை கொள்கிறார். ஜீவன் ஒரு பேட்டியில் கூறுகிறான், நான் வாழவே இல்லை என்று நினைத்த இடத்தில் தேவன் எனக்காக ஒரு வாழ்க்கையே புதிய முகத்தில் வரைந்தார். அந்த நாள் என் முடிவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதுதான் ஆரம்பமாகிவிட்டது. நம்முடைய திட்டம் தோல்வி அடையலாம், ஆனால் தேவனுடைய திட்டம் தோல்வி அடைவதில்லை. கதையின் பாடம், உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு சோர்வாக இருந்தாலும் தேவன் உங்களை விட்டுவிட மாட்டார். நீங்கள் ஒரு கதையின் நடுவில் இருக்கிறீர்கள். முடிவை நீங்களே எழுத வேண்டாம். God has a plan for you, a bigger, better one than you could ever imagine.